வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்க போவது வானர வீரனான அனுமனின் கதை. பல யுகங்களுக்கு முன்பு அஞ்சனை என்றொரு தேவதை இருந்தாள். அவளும் வானரத் தலைவனான கேசரியும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார்கள். அந்த தவத்தின் பயனாக சிவபெருமானின் அம்சமாகவும் வாயு பகவானின் அருளாலும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் நம் அனுமன். அவர் பிறந்தபோது காதுகளில் குண்டலங்களோடும் கழுத்தில் மாலையோடும் பிறந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. அனுமன் சிறு குழந்தையாக இருந்தபோது நடந்த கதை இது. ஒரு நாள் காலை நேரம் வானத்தில் சூரியன் தகதகவென சிவப்பாக உதித்துக் கொண்டிருந்தது. பசியோடு இருந்த குட்டி அனுமனுக்கு அந்த சூரியனை பார்த்ததும், ஆஹா, வானத்தில் எவ்வளவு பெரிய சிவந்த பழம் தொங்குகிறது என்று தோன்றியது. அவ்வளவுதான். அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று நினைத்து வாயுவின் வேகத்தில் வானத்தை நோக்கி பறந்தார். அவர் சூரியனை நெருங்கும் வேளையில் கிரகணத்தை பிடிக்க வந்த ராகு திகைத்து போனான். இதை பார்த்த இந்திரன், யார் இவன், சூரியனையே விழுங்க பார்க்கிறானே என்று கோபப்பட்டு தன் வஜ்ராயுதத்தால் அனுமனின் கன்னத்தில் அடித்தார். அடிபட்ட அனுமன் மயங்கி கீழே விழுந்தார். இதை கண்ட வாயு பகவானுக்கு கோபம் வந்தது. என் மகனையா அடித்தீர்கள் என்று உலகத்தில் உள்ள காற்றை எல்லாம் நிறுத்தி கொண்டார். மூச்சு விட முடியாமல் உயிரினங்கள் தவித்தன. உடனே பிரம்மா, சிவன், இந்திரன் என எல்லா தேவர்களும் ஓடி வந்தார்கள். வாயுவை சமாதானம் செய்தார்கள். மயங்கி கிடந்த அனுமனை எழுப்பி ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு வரத்தை கொடுத்தார்கள். பிரம்மன், இவனுக்கு மரணமே கிடையாது, மரணம் இல்லாத சிரஞ்சீவியாக வாழ்வான் என்றார். இந்திரன், என் வஜ்ராயுதம் இவனை ஒன்றும் செய்யாது என்றார். வருணன், நீரால் இவனுக்கு ஆபத்து வராது என்றார். யமன், என்னால் இவனுக்கு நோயோ மரணமோ வராது. இப்படி எல்லா வரங்களையும் பெற்று மகா பலசாலியாக அனுமன் வளர்ந்தார். இளம் வயதில் அனுமன் பெரும் குறும்புக்காரராக இருந்தார். முனிவர்கள் தவம் செய்யும் போது மரங்களை அசைப்பது, கமண்டலத்தை தட்டி விடுவது என்று சேட்டை செய்வார். பொறுக்க முடியாத முனிவர்கள், உன் பலத்தை நினைவுபடுத்தினால் மட்டுமே அது உனக்கு தெரியும் என்று சாபம் கொடுத்தார்கள். அதனால்தான் அனுமன் எப்போதும் அமைதியாக ஒரு சாதாரண வானரத்தைப் போலவே இருப்பார். காலங்கள் உருண்டோடின. ராமரும் லட்சுமணனும் சீதையை தேடி கிஷ்கிந்தா காட்டுக்கு வந்தார்கள். சுக்ரீவனுக்கு அமைச்சராக இருந்த அனுமன் மாறு வேடத்தில் சென்று ராமரை சந்தித்தார். ராமரை பார்த்த உடனேயே அனுமனின் மனதில் ஒரு இனம் புரியாத பக்தி பிறந்தது. ராமரிடம் பணிவாக பேசினார். அனுமனின் பேச்சாற்றலை பார்த்த ராமர் லட்சுமணனிடம், தம்பி, இவர் வேதங்களை கற்றவர் போல பேசுகிறார், இவருடைய சொல்லில் ஒரு பிழை கூட இல்லை என்று புகழ்ந்தார். அனுமன் தனது உண்மையான உருவத்தை காட்டி ராமரை தன் தோளில் சுமந்து சுக்ரீவனிடம் அழைத்துச் சென்றார். அங்கேதான் ராமனுக்கும் அனுமனுக்கும் பிரிக்க முடியாத பக்தி பந்தம் உருவானது. சீதையை தேடி தெற்கு திசைக்கு வானரப்படை சென்றது. கடைசியில் பிரம்மாண்டமான கடலை பார்த்ததும் எல்லோரும் திகைத்து நின்றனர். யார் இந்த கடலை தாண்டி இலங்கைக்கு செல்வது என்று குழப்பம் வந்தது. அப்போது ஜாம்பவான் என்ற கரடி அரசர் அனுமனிடம் சென்று, அனுமா, நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய், உன் சக்தி உனக்கு தெரியவில்லை என்று கூறி அனுமனின் பிறப்பையும் அவருக்கு தேவர்கள் கொடுத்த வரங்களையும் நினைவுபடுத்தினார். அப்போதுதான் அனுமனுக்கு தன் பலம் நினைவுக்கு வந்தது. ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு அவர் தனது உடலை பெரிதாக்கினார். மகேந்திர மலையில் இருந்து விஸ்வரூபம் எடுத்து வானில் பறந்தார். வழியில் தடுத்த சுரசை என்ற அரக்கியையும் நிழலை பிடித்த சிம்ஹிகை என்ற அரக்கியையும் புத்திசாலித்தனத்தால் வென்று இலங்கையை அடைந்தார். இலங்கையில் சிறிய உருவம் எடுத்து தேடினார். கடைசியாக அசோக வனத்தில் மரத்தடியில் சோகமாக அமர்ந்திருந்த சீதாதேவியை கண்டார். மரத்தின் மேலிருந்து ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே கீழே இறங்கினார். ராமரின் மோதிரத்தை சீதையிடம் கொடுத்து நம்பிக்கை ஊட்டினார். சீதை மகிழ்ச்சியாக தன் தலையில் சூடியிருந்த சூடாமணியை அடையாளமாக கொடுத்தார். திரும்பும் வழியில் ராவணனை சந்திக்க விரும்பினார் அனுமன். அசோக வனத்தை அழித்து ராவணின் படைகளை துவம்சம் செய்தார். ராவணின் மகன் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்திய போது அதற்கு மரியாதை கொடுத்து தானே கட்டுப்பட்டார். ராவணனின் சபையில் அனுமன் நின்றார். ஒரு தூதுவனுக்கு தரும் மரியாதை இதுதானா என்று கேட்க, ராவணன் கோபத்தில், இவன் வாளில் துணியை சுற்றி தீ வையுங்கள் என்று உத்தரவிட்டான். அனுமன் சிரித்துக்கொண்டே தன் வாளை நீளமாக வளர்த்தார்.
துணிகள் போதவில்லை, எண்ணெய் போதவில்லை. கடைசியில் தீ வைக்கப்பட்டதும் அந்த தீயைக் கொண்டே இலங்கை முழுவதையும் எரித்து சாம்பலாக்கினார். பிறகு கடலில் வாளை நனைத்துவிட்டு ராமனிடம் வந்து கண்டேன் சீதையை என்று நற்செய்தி சொன்னார். போர் மூண்டது. ராவணனின் மகன் இந்திரஜித் அனுப்பிய சக்தி ஆயுதத்தால் லட்சுமணன் மயங்கி விழுந்தார். அவரை பிழைக்க வைக்க இமயமலையிலிருந்து சஞ்சீவ மூலிகளை கொண்டு வரச் சொன்னார்கள் மருத்துவர்கள். வாயு வேகத்தில் இமயமலைக்கு சென்றார் அனுமன். ஆனால் அங்கே எந்த மூலிகை என்று அவருக்கு தெரியவில்லை. நேரம் கடத்த விரும்பாத அனுமன் எது என்று தேடி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நினைத்து அந்த சஞ்சீவி மலையை வேரோடு பெயர்த்து தன் கையில் ஏந்தி கொண்டு பறந்து வந்தார். லட்சுமணன் உயிர் பிழைத்தார். போர் முடிந்து ராமர் பட்டாபிஷேகம் நடந்தது. ராமர் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கினார். சீதை தனக்கு மிகவும் பிடித்த முத்து மாலையை அனுமனுக்கு கொடுத்தாள். ஆனால் அனுமனோ அந்த முத்துகளை கடித்து பார்த்து கீழே போட்டார். இதில் ராமர் இருக்கிறாரா என்று பார்த்தேன். ராமர் இல்லாத பொருள் எனக்கு எதற்கு என்று சொல்லி தன் மார்பை பிளந்து இதயத்தில் ராமரும் சீதையும் இருப்பதை உலகிற்கு காட்டினார். ராமர் நெகிழ்ந்து போய் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அனுமன், ராமா, உன் நாமம் இந்த உலகத்தில் ஒலிக்கும் வரை நான் இந்த மண்ணிலேயே இருந்து அதை கேட்டு மகிழ வேண்டும். எனக்கு வைகுண்டம் கூட வேண்டாம் என்று வேண்டினார். அதனால் இன்றும் எங்கெல்லாம் ராம ராம என்ற பக்தி பாடல் ஒலிக்கிறதோ அங்கே ஒரு ஓரத்தில் கண்ணீரோடு கைகூப்பி அனுமன் அமர்ந்திருப்பார் என்பது ஐதீகம். அனுமனிடம் நாம் கற்க வேண்டிய 2 விஷயங்கள். மலை போன்ற பலம் இருந்தாலும் அவர் காட்டியது பணிவு. எந்த காரியத்தை செய்தாலும் அதை தன் தலைவனுக்காக அர்ப்பணிக்கும் பக்தி.